ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ணோம், ஒரு ஃபோனை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா சாம்சங் A70. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு அன்பாக்ஸ் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு இந்தியன் யூனியன் கிடையாது. இது வந்து அப்ராட்லேருந்து இம்போர்ட் பண்ணது. எங்கள் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கார். வரும்போது பார்த்தேன், இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 28,000 சம்திங் வருது. அதாவது 29,000 கிட்ட வருது. A70S பார்த்தீங்கன்னா 31 அந்த ரேஞ்சு கிட்ட வருது. அங்கே பார்த்தீங்கன்னா 22,000 தான் இந்த ஃபோனோட மதிப்பே. சாம்சங் A70 ஸ்னாப்ட்ராகன் 675 கூட வரக்கூடிய ஃபோன். ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல்ஸ். ஸோ இந்த ஃபோனை வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணி வாங்கினது. இன்றைக்கி இந்த ஃபோன் நம்மகிட்ட கையில் இருக்குது, சாம்சங் A70. இன்றைக்கி இந்த ஃபோனை அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்ன இருக்குது, இந்தியன் யூனிட்டுக்கும் அந்த யூனிட்டுக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்குறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பாக்ஸ். முன்னாடி பார்த்தீங்கன்னா சாம்சங் A70யோட அந்த கவரை வந்து வால்பேப்பராக வச்சுருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா சாம்சங் சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ், வழக்கம் போல் தான் மேனுவல். நம்ம இங்கிலீஷில் இருந்தாலே இந்த மேனுவல்லாம் படிக்க மாட்டோம். இது அந்த லாங்குவேஜில் வேறு இருக்குது. அப்புறம் ஒரு நல்ல கேஸஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது கேஸ். பார்க்க கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குது. வழக்கமாக ரெட்மி தரப்புலேருந்து ரொம்ப லூஸாக ஒரு ரப்பரியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் இருக்குது, ஹார்டாகவும் இருக்குது. நல்லா ப்ரொடெக்ட் பண்ணோம். அப்புறம் மொபைல் ஃபோன் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த ரெயின்போ ரேடியேஷன் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபோன் பூட் ஆகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இந்தியன் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா USB to டைப் சி போட்டிருக்கோம். இது அப்ராட் யூனிட்னால பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஃபோன், கூகுள் பிக்சல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் தான் இருக்கும். கூகுள் பிக்சல் எல்லா ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி தான் வரும். ஸோ அந்த இது. அப்புறம் ஒரு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. அப்புறம் சார்ஜர் பார்த்தீங்கன்னா குவிக் சார்ஜ். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பின் கிடையாது, ஸ்டாண்டர்ட் இந்தியன் பின் கிடையாது. இதுக்கு நீங்கள் தனியாக கன்வெர்ட்ரு வாங்கி தான் மாட்டணும். கன்வெர்ட்ரு என்ன ஒரு 150 ரூபா வரும். அந்த கன்வெர்ட்ரு மாட்டி நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிலையும் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து டைப் சி டு டைப் சி போட்டு. ஸோ அந்த காரணத்துக்காண்டி சார்ஜர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி தான் வருது. அப்புறம் ஒரு சிம் எஜெக்டர் பின் பார்த்திங்கன்னா பாக்ஸில் இருக்குது. இதுதான் பாக்ஸோட கண்டென்ட், வேறு எதுவும் இல்லை. ஃபோனை அடுத்து நம்ம வந்து இப்போ க்ளோஸாக பார்க்கலாம். ஃபோனை ஆன் பண்ணுவோம். ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபோன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சில் ஃபுல் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸாக இருக்கட்டும், கலர் கான்ட்ராஸ்ட் லெவலாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபோன் அன்லாக் பண்ணுவோம். ஃபோன் இஸ் ஸ்டார்டிங். ஓகே, ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட 1A ரன் ஆகுது. உள்ளே யூஸ் பண்ண சிப் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 675 ரன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு அடுத்த மாடல் லான்ச் பண்ணிட்டாங்க, A70Sன்ற மாடல். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் மாறுது, கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சென்சார்ஸில். மற்றபடி சேம் தான், ரெண்டும் டிட்டோ மாதிரி தான் இருக்கும். ஃபோனோட பேக்கை பற்றி பார்த்துருவோம். அப்புறமா ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற கேமராஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமராவும், அடுத்து 5 மெகா பிக்சல் வந்து டெப்த் சென்சிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 8 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சலுக்கு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ரேம் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் மற்றும் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இருக்காது. அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சிம் ஸ்லாட்டில் வந்து நீங்கள் மெமரி கார்டு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 128 போதுமானதுன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4G LTE டூயல் சிம் சப்போர்ட் பண்ணணும். அடுத்து கேமராஸை பற்றி பார்ப்போம். கேமராஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. நார்மலாக நீங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த 32 மெகா பிக்சலில் தான் எடுக்கும். அதே இது அந்த பக்கத்தில் உள்ளது அப்படின்னா ஒயிட் ஆங்கிள் மோடுக்கு மாறிடும். அதாவது அந்த 8 மெகா பிக்சல் அந்த சென்சாருக்கு மாறி உங்களுக்கு ஒயிட் ஆங்கிள் ஃபுட்டேஜ் எடுத்துரும். அடுத்து வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 13 ஃப்ரேம் per second வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும் உங்களால். அப்புறம் சூப்பர் ஸ்லோமோ இருக்குது.
ஸ்லோ மோஷன்ஸ் இருக்குது, ஹைப்பர் லேப்ஸ் எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு நைட் ஸ்கேப் மோடு கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ஒவ்வொரு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோடு சொல்லுவாங்க. நைட் மோடுன்னு இருக்கும், நைட் சைட்டுன்னு இருக்கும், இல்லை பார்த்தீங்கன்னா நைட் மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து லைட்டிங் ஆனது நல்ல லென்ஸுக்கு கிடச்சி உங்களுக்கு நல்ல அவுட்புட் இமேஜ் ஆனது உங்களுக்கு கொடுக்குது. இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 15,000 செக்மெண்ட்டு கீழே எந்த சாம்சங் ஃபோன்லேயும் கொடுத்ததில்ல. இந்த ஃபோனில் இருக்குது. M30Sல இருக்குது, M30ல இருக்குது. அந்த M10 M20லலாம் இந்த நைட் ஆப்ஷன் இருக்காது. கேமரான்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டான கேமரா. அப்புறம் ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா நல்ல 32 மெகாபிக்சல் நல்ல அவுட்புட்டே கொடுக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ஒன் UI பொறுத்த வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ண நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பேக்ரவுண்டில் ஆப்ஸ்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுது. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் முக்கியமான விஷயம் இல்லை, யூஸ் பண்ணி டைப் சி போட்டிருக்கனால குவிக் சார்ஜ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. மேக்ஸிமம் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆனது ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. எப்பயுமே நீங்கள் கேசஸை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கைரேகை பார்த்திங்கன்னா ரொம்ப பிக்கப் பண்ணுது இந்த ஃபோனில். ஏன்னா கிளாஸ் பாடி வேறு. ஸோ அந்த பிரச்சனைகள்லேருந்து தவிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி அவங்க கொடுக்குற கேஸை யூஸ் பண்ணுங்கள். அதுவுமே நல்லா தான் இருக்குது, ட்ரான்ஸ்பரண்ட்டாக நல்ல கிரிப்பாக ஒரு ஃபீல் கொடுக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் வீடியோவில் ஃபோனில் என்னென்ன கண்டென்ட் வருதுன்னு சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது, டிஸ்பிளே என்ன மாதிரி இருக்குது, இந்தியன் யூனிக்கு இதுக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த சார்ஜிங் போர்ட் மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி சேம் தான். இப்போ ரெட்மி ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஒரு ப்ராசஸில் லான்ச் பண்ணுவாங்க, இந்தியாவில் ஒரு ப்ராசஸில் லான்ச் பண்ணுவாங்க. கேமரா லென்ஸில் வித்தியாசம் இருக்கும். ஆனால் சாம்சங் பொறுத்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அந்த சார்ஜிங் போர்ட் மட்டும்தான். ஏன்னா அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்தியன் யூனிட் வரும்போது நார்மல் நம்ம இந்தியன் சார்ஜரும் USB to Type C கொடுத்துருந்தாங்க. அங்கே Type C to Type C இருந்துச்சு. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர ஃபோன் ப்ராசஸருக்கும் உள்ள உள்ள இன்டீரியர் ஒர்க்குக்கும் வேறு எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. ஒன்லி ரேட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். அங்கே உள்ள டாலர் மதிப்புக்கும் நம்ம இந்தியன் மதிப்புக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. அது மட்டும் இந்தியாவுக்கு வரும்போது கொஞ்சம் கஸ்டம் சார்ஜஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணி வரும்போது அந்த ரேட்டு வந்துடுது. 30,000 கிட்ட வருது. ஆனால் 22,000 இந்த ஃபோன் ரொம்பவே ஒர்த்து. ஆனால் எத்தனை பேரால் அங்கேருந்து வாங்குறதுன்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 675 30,000 பட்ஜெட் அப்படின்றபோது கொஞ்சம் இடிக்கும். ஆனால் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க சாம்சங். சொல்லப்போனால் அந்த கேமரா வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன் UI ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவோட அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிட்டேன். மேற்கொண்டு இந்த ஃபோனோட கேமரா ரிவ்யூ, பெர்ஃபார்மன்ஸ், கேமிங் ரிவ்யூலாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். நான் உங்கள் சந்துரு. கீப் இட் சப்போர்ட்.